அண்ட் ஒரு லாஸ்ட் மந்த் இருக்கும். ஒரு ஒரு பேஷண்ட் எனக்கு வந்துட்டு ப்ரோஸ்ட்ரேட் வீக்கத்துக்காக வந்திருந்தாங்க. சின்ன வயசு தான் அவருக்கு. ஹீஸ் 32 இயர்ஸ் ஓல்டு. அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சர்ஜரி ஆக்சுவலா பண்ண சொல்லிட்டாங்க அவங்கள. ஃபார் நோ மேட்டர் ஆஃப் டைம் ஒரு 3 டேஸ்க்குள்ள பண்ணி ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாயிரும் அப்படின்னு ஒரு ஃபியர் ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. அவரு ரொம்ப பேனிக் ஆயிட்டாரு. ஏன்னா ரொம்ப அன்சர்டன். அவருக்கு திடீர்னு பெயின் வந்துட்டு போயிட்டாங்க. பட் பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் அவங்க விசாரிக்கல. அவங்களுக்கு குவைட் சம்டைம் என்ன கொஞ்சம் நல்லா பழக்கம் கொஞ்ச நாளா. பட் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எதுவுமே வருவ மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்க்கு. அப்போ ஒன் ஃபைன் டே அவங்க வந்து எனக்கு கால் பண்ணிட்டு, நான் வரலாமா மேடம், எனக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு வந்தாரு. நீங்க வாங்க பாத்துக்கலாம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம கிளினிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவருக்கு 1:15 தான் கொடுத்தேன். ஆல்ரெடி அவர் ரொம்ப பெயின்ல இருக்காரு, பாடி பெயின்ல இருக்காரு. he became very weak. ஃபியர் ஃபேக்டர்லயும் வீக் ஆச்சு, ஹெல்த் ஃபேக்டர்லயும் அவர் வீக்கா இருந்தாருங்க. ஸோ ஸ்டார்டிங் அவருக்கு 15 கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நான் சப்போர்ட் பண்ணேன். லைக் ஒன் மந்த்துக்கு அந்த 15 டேஸ்க்குள்ளாரே ஹி காட் ரிசல்ட். ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த கையில போட்ட இது கூட ஐவிக்கு போட்ட நீடில் கூட கழட்டாம நீங்க 3 நாளுக்கு அப்புறமே வாங்க உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு. அந்த ஐவியோட தான் என்னை வந்து பார்க்க வந்தாருங்க. இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்க, ஃபியர் இல்லாமன்னு சொல்லிட்டு வித்தின் 10 டேஸ்ல ஹி காட் ரிசல்ட்டுங்க. திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க போயிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, சேம் டாக்டர் கிட்ட போயிட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷனுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போதுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா, ஆல்ரைட்டா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க கேட்டிருக்காங்க, அப்புறம் எதுக்கு எனக்கு அவசரப்பட்டீங்க எனக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்றதுக்கு அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அங்க லிட்டில் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோஸ்ட்ரேட்டுக்கு வந்து இட் இஸ் வெரி குட் ரிசல்ட். இப்போ அவர் வந்துட்டு 1:3 எடுத்துட்டு இஸ் வெரி ஹாப்பி நவ். இப்போ அவர் வந்து ஒரு ஜாப் ஐடி செக்டர்ல ஒர்க் பண்றாரு, உட்கார்ந்துகிட்டே வேலை பண்ற ஒரு ஜாப் அவருக்கு. பட் இட் வாஸ் ஸோ அன்சர்டன். பட் இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் இல்லாம ஹாப்பியா இருக்கிறாருங்க. அதுவே அவருக்கு வந்து ஒரு ஒரு நைட் மேர் மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பிக் ரிசல்ட் எனக்கு கொடுத்தது இந்த மந்த்லங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். எஸ், இதத்தான் ராஜா சார் சொன்னாங்க. அதாவது நம்ம பாடியில வந்து ஒரு உறுப்புமே வந்து அமேசிங் திங்க், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. அது எதையுமே சர்வசாதாரணமாக வந்து சில விஷயங்கள்னால எடுக்கப்படுறது அப்படிங்கிறது எந்த மனமும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது உயிர் போறதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயமும் கூட. சோ அப்பேற்பட்ட விஷயத்துக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா எண்ணற்ற நபர்களுக்கு அன்கவுண்டபிள் மை டிஃபரன்ஸ், மார்க் மை வேர்ட், எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய கால் விரல்கள், அந்த கால்ல குறிப்பிட்ட இடம், அதே மாதிரி உறுப்புகள், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள், அது கர்ப்பப்பையாக இருந்தாலும் சரி, மேடம் சொன்ன மாதிரி ப்ரோஸ்டேட்டா இருந்தாலும் சரி, பித்தப்பையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உண்மையிலே காட் கிரேஸ் வந்து காப்பாத்தி கொடுத்திருக்கு. ஸோ எலிக்சர் மிக்ஸ். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீவர்தினி மேம், தேங்க்யூ சோ மச்.